மார்னிங் praise Lord. வெல்கம் டு திஸ் வீடியோ. இது ஒரு முக்கியமான தாட்டு. ஏன்னாக்கா இது என்னுடைய தாயாருடைய அவங்களுடைய கருத்துக்கள், அதுக்கு அதை நான் எப்பவுமே சிறு வயதுலேருந்து நான் எதிர்ப்பாக பேசி வரேன். அதனால் எதிர்த்து பேசுகிறியான்னு செம்ம அடி விழும் எனக்கு. ஏன் எதிர்த்து பேசுகிறேன், என்ன இது அப்படின்னு பார்த்தாக்கா, இன்ன வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லித்தராங்கன்னா, சில சபைகளில் அப்படி சொல்கிறாங்க, அதனால்தான் அவங்களும் அப்படி சொல்கிறாங்க. கிறிஸ்து அப்படி சொல்லலை. அது எனக்கு ஆசை வந்துடுமா, அதனால் என்னுடைய அண்ணியுடைய பிள்ளைங்க அவங்களாம் என்னுடைய எதிர்க்க அவங்க நகைகளோ இல்லை ஆடம்பரமாக அவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஆசை வந்துடுமா. அதே நான் மறிச்சிட்டா என்னுடைய நகைகள் இதெல்லாம் நான் எல்லாருக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னுடைய கணவரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தாட்டு உள்ளவர் தான். நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியும் ஆழமாக அவர் நம்புகிறாரு. அதோட கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹனிமூன் போகிறது அதெல்லாம் தப்பு, மற்றவங்களுக்கு நம்ம ஆசையை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா அது மாதிரி தாட்டு உள்ளவர். எல்லாம் ஒன்றா போய் படுத்துக்கணுமா, படுத்து கிடக்காங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆள். எனக்கு இது முன்னாடியே தெரியும். அவர் என்னோடய கசின் தானே, அதனால் அவரை பற்றி நல்லா எனக்கு தெரியும். ஆனால் நம்ம எதிர்பார்த்தா நமக்கு ஏமாற்றம். அதனால் ஒன்று நான் இந்த மாதிரி சொல்கிறவங்க அவங்க வீட்டுக்கு நான் போகிறதே இல்லை. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் ஒரு 3 மாதம் என் ஹஸ்பண்டோட இருந்திருப்பேன். அதோட நான் தனியாக தான் இருக்கேன். இந்த வீட்டை நானே கட்டினேன். அதுபோல் தி டோன்ட் கேர் அவள் எங்கே இருப்பா, என்ன இது சாப்பிட்டாலா கொண்டா, அதனால சாதாரண ஒரு அன்பு கூட இல்லாதவங்க பெரிய நான் காதலிக்கிறேன் அப்படியெல்லாம். அப்போ நீங்கள் போய் தானே சொன்னீங்க. அதுபோல் அது எனக்கு ஆசை வந்துடும் அப்படின்னு என்னுடைய தாயார் வேறு. அவங்க நகை போடாத பெரிய விசுவாசி அப்படின்னு வேறு ஒரு ஷோ பண்ணுறாங்க. இதெல்லாம் போலித்தனமானது. ஸோ அதை தான் நான் எதிர்த்து பேசுகிறேன். என்னை எதிர்த்து பேசுகிறியான்னு அவங்க என்னோட நகைகளை எடுத்து போயிட்டாங்க. அதுபோல் என்னை பனிஷ் பண்ணணும்னு அவங்க இருக்காங்க. இப்பயும் அந்த வீட்டை அவங்க எடுத்துக்கிட்டு இதில் ஊழியம் பண்ண போகிறாங்க. அதுதான் அந்த மிகப்பெரிய போலித்தனமான ஒன்று. பாட்டெலாம் பாடுவாங்க, குய்யோ முறையோன்னு. அது மற்றவங்களுக்கு இடையூறாக தான் இருக்கே தவிர சமாதானத்தை கொண்டு வர்றது இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் கர்த்தர் சமாதானத்தை கூற முடியும். அவர் ரட்சிக்கக்கூடாதபடிக்க அவருடைய கை குறுகிறதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை முன் வச்சு நம்முடைய ஆகாரங்கள் நம்ம சமைக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. அவரை முன் வச்சு ஸ்தோத்தரித்து நம்ம செய்யறதில்ல. நம்ம இது இல்லை அது இல்லை, இது வேணும் அது வேணும், அந்த மாதிரி உலக பிரகாரமான மக்கள் போலவே நம்ம காணப்படுறதுனால நம்ம வீட்டில் சமாதானம் இல்லை. உங்களுக்குள்ளே எதற்காக சண்டைகள் எல்லாம் வருது, உங்களுக்குள்ளே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா அப்படின்னு வசனம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போலித்தனங்களை எதிர்த்து எங்கள் வீட்டில் எதிர்த்து இருக்கிறதுனாலேயே தான் நான் இப்போ தனியாகவே இருக்கிறேன். ஆனால் கூட எனக்கு சமாதானம் இருக்குது. கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. சாலமோன் கூட இந்த மாதிரி உடுத்துனது கிடையாது அப்படின்ட்டு மத்திய 6ஆம் அதிகாரம் சொல்லுது, புல்லுக்கு உடுத்துமா போல அப்படின்ட்டு. அதுபோல் கர்த்தரோட இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இல்லை ஏற்கனவே முன்னாடி அறிவிக்கப்பட்டதுனால நான் யோசேப்பை போல சிறைப்பை போல இருந்தாலும்
கர்த்தர் ஏற்ற காலத்தில் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். அது தரிசனம் வர தாமதமானாலும் அதுக்கு காத்திரு அப்படின்ட்டு இருக்கு. போல் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கர்த்தர் பிரசன்னராக அவர் வந்து நம்மோட போஜனம் பண்ண அவர் ரெடியாக தான் இருக்கார். நம்ம ஆனால் அவரை உள்ளேயும் கூப்பிட்றதில்ல. உள்ளே அவர் வரத்தக்க சுத்தமான இடமா நம்ம இருக்கிறது இல்லை, சமாதானமும் இல்லை. அது போல் நம்ம ஜெபம் பண்ணுவது போல் நடிப்பது அவருக்கு நல்லா தெரியும். ஜெபம் பண்ணும்போது போல் நடிக்கலாம் கூடாது. நம்முடைய சமயம் எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட டைனிங் டேபிள்லேயும் அவரை முன் வச்சு நம்ம இருந்தால் கண்டிப்பாக வந்து சமாதானமும் ரட்சிப்பும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ரெண்டாவது வந்து சகையு பார்த்திங்கன்னா அந்த பண ஆசை கொண்டு மற்றவங்க வயிற்றில் அடித்து பணங்களை சம்பாரித்து வச்சுருக்கான். ஆனால் மனம் திரும்பும்போது ஒரு மடங்குக்கு 4 மடங்காக அவன் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்றான். அது போல் ஒருத்தர் அறியாமல் செஞ்ச பாவம் இருக்கலாம். அதில் முக்கியமானது கஞ்சத்தனம், அதுமாரி வட்டிக்கு விடுறது, மற்றவங்க வயிற்றில் அடித்து நம்ம எல்லா பணமும் எனக்கே தான் அப்படின்னு இருக்கிறது. இதுதான் வந்து நம்ம வீட்லேயும் தேசத்துலேயும் சமாதான குலைவுகளுக்கு காரணமாக இருக்குது. எனக்கு ஆசை வந்துடும்னு இன்னொருத்தரையும் அவங்க வந்து நீங்கள் நகை போடக்கூடாது, புள்ள பெற்றுக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஞானிமுன் போகக்கூடாதுன்னு என்னுடைய தாயார் தன்னுடைய அறியாமைகளை வெளிப்படுத்தி வராங்க. அதை நம்பி நீங்கள் தயவுசெய்து ஏமாந்து போயிட வேண்டாம் தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன்.